வணக்கம். இங்கிலீஷ்ல இந்த should plus have இந்த should have ஆனது மொத்தமாவே 4 வழிகளில் யூஸ் பண்ண முடியும். அதெல்லாமே சென்டென்ஸ்ல வர்றப்போ எந்த மீனிங்ல வரும், எப்படி யூஸ் பண்ணுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போலவே நம்ம சேனல்ல இது வரைக்குமே வந்துட்டு இருந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட், அதில் வரக்கூடிய டெய்லி யூஸ் இடியம்ஸ், ஃப்ரைசஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி நம்மளுடைய நியூ சேனலா இருக்கக்கூடிய லிங்குவாலெக்ஸிஸ் சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதெல்லாத்தையுமே அங்கேயே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இந்த டெய்லி யூஸ் வொக்காபுலரி, வேர்ட்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்துலேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையுமே சரியா சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே ஒரு சில இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் எரோஸ் எப்போ பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே வீடியோக்குள்ள எல்லாருமே சேர்ந்து சொல்லிக்கிட்டே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த ஹாவ்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும். I have a new bag. They have 2 pens. இந்த மாதிரிலாம் நான் இதை வச்சிருக்கிறேன், அவங்க அதை வச்சிருக்கிறாங்க. இப்படி வைத்திருத்தல் அப்படிங்கக்கூடிய ஆக்ஷனையே இந்த have ஆனது மெயின் வேர்பா குறிப்பிடும். இதை அப்படியே நம்மளுடைய ஷுட்டோட சேர்த்து should haveனு யூஸ் பண்றப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த should ஆனது ஒரு modal auxiliary verb வரும். இதோட மீனிங் ஒருவர் ஒரு வேலையை செய்ய வேண்டும். அப்போ haveம் சேர்றப்போ have ஆனது வைத்திருத்தல்ங்கிற ஆக்ஷனை குறிக்கும், should ஆனது செய்ய வேண்டும்ங்கிறத குறிப்பிடும். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ வைத்திருக்க வேண்டும், ஒருவர் எதையாச்சும் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லெவல்ல குறிப்பிடும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. You should have papers enough to write the exam. நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு போதிய தாள்களை வைத்திருக்க வேண்டும். We should have intelligence to ask why. ஏன் என்று கேட்பதற்கு நாம் புத்தி கூர்மையை வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி பாசிட்டிவ்ல வர்றப்போ இந்த should have ஆனது எதையாச்சும் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், இதுவே அப்படியே நெகட்டிவ்ல வர்றப்போ you should not have electronic communicative things inside the exam hall. இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நீங்கள் மின்னணு தகவல் தொடர்பு பொருட்களை தேர்வு அறைக்குள் வைத்திருக்க கூடாது. இதுவே நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி ஒரு modal auxiliary verb plus have plus past participle வந்தா அது future perfect tense-ஆ இருக்கணும். அப்படி ஒருவேளை இந்த should plus have plus past participle சேர்ந்து வந்தா கண்டிப்பா future perfect-ஆ தான் இருக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இது யூஸ் பண்ற இடத்தை பொறுத்து, அதாவது ஒருவர் ரொம்ப நேரமாவே பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷனை பத்தி விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்படி சொல்லிக்கிட்டே வர்றப்போ நடுவுல இந்த should have plus past participle யூஸ் பண்றப்போ அதோட மீனிங் இப்படி செஞ்சிருந்திருக்கணும். அதாவது இந்த should ஆனது ஒருவர் ஒரு வேலையை செய்ய வேண்டும்ங்கிறத குறிப்பிடும். இதோட have plus past participle யூஸ் பண்றப்போ ஒருவர் இவ்வாறு செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி விளக்கம் சொல்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. You should have already said this. நீங்க ஏற்கனவே இத சொல்லியிருக்கணும், சொல்லியிருக்க வேண்டும். Now it's too late. The carpenter should have made the table within time. இது ரொம்பவே லேட் ஆயிருச்சு. தச்சரானவர் மேசையை குறித்த காலத்திற்குள் செய்திருக்க வேண்டும். ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க வேண்டும். You should have chosen this bag instead of that. நீ அதுக்கு பதிலு இந்த பேக்கையே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு பாஸ்ட்லயே ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை பத்தி சொல்லிட்டு வர்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது now they should have reached the forest. இந்நேரம் அவங்க காட்டை அடைந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி சொல்றப்போ இப்போதான் இந்த ஆக்ஷன் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி இப்போதான் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க வேண்டும்னாலும் இதையுமே உறுதிப்படுத்தி சொல்லிக்கிறதுக்காக இப்போ இருந்துகிட்டு பிரசன்ட்ல இருந்து நீங்க ஒரு ஆக்ஷனை ஏற்கனவே தொடங்கி இருக்கலாம், இப்போ நிறைவடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நீங்க குறிப்பிடக்கூடிய டைமை பொறுத்து தான் சேஞ்ச் ஆகும்.
அடுத்ததா ஃபியூச்சர்ல இதை யூஸ் பண்றப்போ ஜான்சன் should have studied all of the lessons before next week. ஜான்சன் ஆனவன் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிட்டான், ஆனா அடுத்த வாரத்துக்குள்ள எல்லா லெசன்ஸையும் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல இருந்துட்டு ஃபியூச்சரை நோக்கி நீங்க சொன்னாலும் இந்த மாதிரியும் யூஸ் பண்றப்போ இங்கேயுமே ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த should have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆனது குறிப்பிடுது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், எங்க வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா பேசுறவர் அவருடைய மைண்டை பொறுத்து அவர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு ஏற்கனவே தொடங்கி அப்பவே முடிஞ்சிருந்திருக்குமா அப்படின்னா முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு, அல்லது இப்போதான் முடிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு ஊர்ஜிதமாக இப்போ பிரசன்ட்ல இருந்துட்டு சொன்னாலும் அங்கேயுமே அந்த வேலையானது ஒருவர் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடும். அல்லது பிரசன்ட்ல இருந்துகிட்டு ஃபியூச்சர் நோக்கி சொல்றப்போ இனிமே ஒருவர் ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடித்திருக்க வேண்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா அவரு டைமை குறிப்பிடுறதுக்காக ஒரு சில அட்வர்ப்ஸை யூஸ் பண்ணுவாரு. இந்த டைம்ல தான் அது முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த அட்வர்ப் அதை பொறுத்து தான் நாம புரிஞ்சிக்க முடியும். ஒருவேளை அவரு மொட்டையா பேசினா கண்டிப்பா யாருக்குமே புரியாது. விளக்கம் சொல்றவர் விளக்கமா ஒழுங்கா சொன்னா மட்டுமே இதுல கன்ஃபியூஷன் இல்லாம இருக்குங்கிறத இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதுல எந்த ஒரு டைமையுமே குறிப்பிடல அப்படின்னா அதை டைரக்டா சாதாரணமா நம்மளுடைய ரூல்ஸ் படி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னே நீங்க எடுத்துக்கலாம். விளக்கம் சொல்ற விளக்கண்ண அப்படியெல்லாம் இல்ல, நான் பாஸ்டா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார்னா அவரு முதலையே அந்த விளக்கத்தை ஒழுங்கா சொல்லி இருக்கணுங்கிறது இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது. அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. Winston should have submitted the file yesterday itself. வின்ஸ்டன் ஆனவன் ஆவணத்தை நேற்றைக்கே சமர்ப்பித்திருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆக்ஷன் நடந்திருக்க வேண்டும்ங்கிறத குறிப்பிடுது. இதை அப்படியே எடுத்துட்டு போய் கண்டிஷன் போட்டு சொல்றப்போ அந்த கண்டிஷனல் கிளாஸஸ் வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல இது எக்ஸாம்பிள் பாருங்க. Now you should have completed half of the work if you started it on time. நீங்கள் நேரத்திலேயே வேலையை துவங்கி இருந்தீர்கள் எனில் இப்போ பாதி வேலையை முடித்திருந்திருக்க வேண்டும். If the people like living in a democratic country, they should have chosen their right leader. மக்கள் மக்களாட்சி நாட்டில் வாழ்வதை விரும்புகிறார்கள் எனில் அவர்கள் அவர்களுக்கான சரியான தலைவரை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் அவங்க செஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த should have ஆனது பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்த்து யூஸ் பண்றப்போ கண்டிஷன் போட்டு சொல்றதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்ததா இதை நெகட்டிவ்ல யூஸ் பண்றப்போ however he should not spoken like that. என்ன இருந்தாலும் அவரு அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. Philip should have not grown enmity with us. வேண்டாம் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லியும் பிலிப்ஸ் நம்ம கூட பகையை வளர்த்திருக்க கூடாது. Watson should have not quarreled with Jeb for this silly game. சாதாரண விளையாட்டுக்காக வாட்சன் ஜெபிடம் வாக்குவாதம் செய்திருக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவ்க்கு வர்றப்போ இந்த should have பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆனது ஒருவர் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுது. லாஸ்டா இத should have been யூஸ் பண்றத பார்த்திருப்பீங்க. இப்படி வர்றப்போ இதோட மீனிங் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்படி should பிளஸ் அதாவது ஒரு modal auxiliary verb பிளஸ் have பிளஸ் பீனும் வந்து அதோட சேர்த்து ஒரு present participle வந்தா அந்த டென்ஸ் ஆனது கண்டிப்பா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருக்கும். அப்படி வர்றப்பவும் இந்த should have பிளஸ் been பிளஸ் present participle ing verb-ஐயும் சேர்த்து யூஸ் பண்றப்போ Victor should have been searching this treasure for 6 years. விக்டர் ஆனவன் இந்த புதையலை 6 வருடங்களாகவே தேடி வந்திருக்க வேண்டும். இந்த வேலையானது அவ்வளோ நாளா அப்போவே ஆரம்பிச்சு
அதாவது பாஸ்ட்லயே தொடங்கி அதுக்கப்புறமா ஒரு டைமை ஃபியூச்சர்ல குறிப்பிட்டு எக்ஸாம்பிளா அப் டு நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சேர்த்தோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் விக்டர் ஆனவன் ஒட்டுமொத்தமா 6 ஆண்டு காலமாக, அதாவது அடுத்த வருஷத்தையும் சேர்த்து 6 ஆண்டு காலமாகவே இந்த புதையலை தேடி வந்திருக்க வேண்டும். இந்த மாதிரியும் சொல்லலாம். அல்லது சொல்றவர் அவருடைய மைண்டை பொறுத்து அதே தான் பாஸ்ட்லயே நடந்து வந்துச்சு அப்படின்னு கூட ரொம்ப நேரமாவே விளக்கம் சொல்றாருன்னா மட்டும் விளக்கமா சொன்னா மட்டும் நமக்கும் புரிய வருங்கிறது அதே தான் குறிப்பிடத்தக்கது. They should have been protesting for their rights since 1950. 1950 முதலே அவர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி வந்திருக்க வேண்டும். அப்போவே ஆரம்பிச்சு இந்த ஆக்ஷன் நடந்து வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது. இதுவுமே நெகட்டிவ்ல வர்றப்போ they should have not been mistakenly choosing their leaders for 50 years. அவர்கள் 50 ஆண்டு காலமாகவே அவர்களுக்கான தலைவர்களை தவறாகவே தேர்ந்தெடுத்து வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் அப்ப இருந்தே இந்த ஆக்ஷன் நடந்து வந்திருக்க கூடாது அப்படின்னு நெகட்டிவ்ல வர்றப்பையும் இந்த should have பிளஸ் நாட் பிளஸ் பீன் பிளஸ் ing verb சொல்லக்கூடிய பிரசன்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ குறிப்பிடுது. ஒட்டுமொத்தமாவே இந்த should have ஆனது தனியா வர்றப்போ ஒருவர் ஏதாச்சும் வச்சிருக்கணும், வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், நெகட்டிவ்ல வந்தா வைத்திருக்க கூடாதுங்கிறதையும் ஃபர்ஸ்ட் லெவல்ல குறிப்பிட்டது. அடுத்ததா இது அப்படியே பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட சேர்த்து யூஸ் பண்றப்போ இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் அல்லது நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறதையும், அதை அப்படியே எடுத்துட்டு போய் கண்டிஷன் போட்டு சொல்றப்போ இப்படியெல்லாம் நடக்கணும்னா இப்படியெல்லாம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், அடுத்ததா நெகட்டிவ்ல யூஸ் பண்றப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாதுங்கிறதையும் குறிப்பிட்டது. லாஸ்டா should have plus been plus ing verb சொல்லக்கூடிய பிரசன்ட் பார்ட்டிசிபிளையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இப்படியெல்லாம் நடந்து வந்திருக்க வேண்டும் அல்லது நடந்து வந்திருக்க கூடாதுங்கிறதையும் குறிப்பிடுதுங்கிறத ரொம்பவே டீடைலா பார்த்து முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து இது மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸோடையும் இந்த ஹாவ் சேர்த்து யூஸ் பண்றப்போ எப்படியெல்லாம் வருங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே இந்த ஷுட் ஹாவ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒரு இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்திருங்க இந்த சேனல். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் செக்மெண்ட் வரக்கூடிய லிங்க்வால் எக்ஸிஸ்ட் சேனலுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அங்கேயுமே போயிட்டு அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அல்லது இது எல்லாத்தையுமே சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்ப மட்டுமே இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல் எரர்ஸ் வந்துட்டு இருக்குதுங்கிறவங்க அப்படியே இங்கேயே தொடர்ந்து இருந்திருங்க நம்ம சேனல் Intellect.